இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மர்மர். ஆக்சுவலி இந்த படத்தோட டீம், ஐ மீன் ப்ரொடக்ஷனும் சரி, டைரக்ஷன் டீமும் சரி, இந்த படத்துக்காக ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணாங்க. அண்ட் எல்லா போஸ்டர்லையும், எல்லா தேட்டருக்கு வெளியும் பிரெக்னன்ஸ் லேடி, ஹார்ட் பேஷண்ட் இது மாதிரி இவங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு வார்னிங் லெட்டர் வச்சதுனால படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ஹை லெவல் ஏறிடுச்சு. ஊர்ல காணாம போன மொத்த குழந்தைங்களையும் தலை தண்ணியா முண்டன் தண்ணியா அறுத்து பலி கொடுத்து புதைச்சிருக்க அந்த சூனியக்காரி. நம்ம தமிழ் சினிமா காஞ்சூரிங் மாதிரி வரும் படம் அப்படின்னு நினச்சிக்காங்க. ஸோ மேபி நானும் அதை நினச்சி தான் பார்த்தேன். பட் காஞ்சூரின் லெவலுக்கெல்லாம் இல்லைங்க. ஆக்சுவலி இந்த படத்தை நம்ம ஜிவி பிரகாஷ் நடித்த டார்லிங் படத்தோட கம்பேர் பண்ணால் கூட சரியான மொக்கங்க. டார்லிங் படம் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? அதில் கூட திகில் பேய் அப்படின்றது ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த படம் சுத்த வேஸ்ட். நிஜமாவே அவங்க கலெக்ஷனுக்காக அப்படி ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் தந்தாங்களா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு ஆல்ரெடி படம் பார்த்துருப்பாங்க, எதுவும் கலெக்ஷன் ஆகாது, அதனால ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்து அந்த பெய்ட் ப்ரொமோஷன் தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் தந்து ஹைப் ஏற்றி அதனால கலெக்ட் பண்ணிடலாம்னு நினச்சாங்களோ என்னமோ. பட் ஒன்றுமே இல்லைங்க படத்தில். உயிர் பழைய தெரியல. அவங்கள எல்லாம் மிஸ் பண்ண போறேன். ஒரு 4 யூடியூபர்ஸ் திருவண்ணாமலையில் ஒரு இடத்துல ஒரு காட்டுக்குள்ளே மங்கைன்னு ஒரு பேய் இருக்குது அப்படின்னு அந்த ஏரியாவில் இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த யூடியூபர்ஸ் அதை வந்துட்டு காட்டுறோம், நாங்கள் ஓப்பனாக காட்டுறோம் பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ளே போய் நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு வரோம் அப்படின்றாங்க. ஸோ அதனால அங்கே இருக்கிற லோக்கல் கைடன்ஸை கூட்டிகிட்டு அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் போய் மங்கையும் மிச்ச 8 கன்னிமார்களையும் பார்த்தாங்களா இல்லையா, இவங்க உயிரோட ரிட்டர்ன் வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஊர்ல கன்னிமாருங்களுக்கு திருவிழா நடந்து 80 வருஷம் ஆச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூனியக்காரி தான். இது வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லை. ஆக்சுவலி இந்த படத்தில் பேயை காட்டவே இல்லை. அவங்க சும்மா சவுண்டு, இந்த சர்ன்னு நடந்து போகிறது, இதை பேஸ் பண்ணியே நம்மளை பயன்படுத்தலான்னு காமிச்சாங்க. பட் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அண்டு படமும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக கதையே இல்லை. ரொம்ப ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் படத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. மொத்தம் 5 கேரக்டர். இந்த 5 கேரக்டர் சுற்றி நடக்குது. நான் 5 நீதானே. ஸோ ஒரு பேய் படம்னா திகில் இருக்கணும் கண்டிப்பாக. சுத்தமாக இல்லை. கொஞ்சமாச்சும் பேயை காட்டுவாங்க. எவ்வளோ பெரிய மொக்க படம்னாலும் அட்லீஸ்ட் பேயை ஒன்ஸ் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் பேயை காட்டியிருக்கவே மாட்டாங்க. அது இந்த படத்தோட பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப மொக்கங்க. சுமார் பர்ஃபார்மன்ஸும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இவங்க எதை நினச்சி இந்த படத்தை எடுத்தாங்கன்னு தெரியல. கதையுமே ரொம்ப சிம்பிளாக தாங்க எடுத்துப்பாங்க. இவங்க நினச்சிருந்தா அதை எப்படி வேணாலும் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கலாம். இவங்க போர் அடித்தா பார்க்கலாம். பட் இந்த படமே சரியான போர் தான். ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னா ஒன்ஸ் பார்க்கலாம். பட் நான் மஸ்ட் வாட்சபிள்னு சொல்ல